நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், பூரண மதுவிலக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2-3 ஆண்டுகளாக தீவிரமாக போராட்டம் நடத்தி வந்த திரு சசி பெருமாள் தற்போது உயிரிழந்திருக்கிறார். போராட்ட களத்திலேயே அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? காந்திய வழியில் நின்று இந்த சமூக மாற்றத்திற்கு போராடிய தலைவர்கள்ல மிக முதன்மையானவர் ஐயா சசி பெருமாள் அவர்கள். அவங்க இந்த வயது முதிர்ந்த காலத்திலேயும் ஓய்வுக்காக தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று இருக்காம இந்த மண்ணின் மக்களின் மீது இருந்த பற்றின் காரணமாக இந்த மதுவின் மூலமா இந்த மண்ணும் மக்களும் சீரழிவதை இப்படி நாசமாக போவதை பார்க்க சகிக்காம தான் இந்த போராட்ட களத்துக்கு வராங்க. இது பல முறை அவங்க உயிரையே மரணத்தை முன்னிறுத்தி சாகும் வரை பட்டினி போராட்டம் என்று அறவழியில போராடினாங்க. அன்னைக்கே அவர் போராட்டத்திற்கு மதிப்பளித்து ஆளுகிற அரசு அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து இந்த கடைகளை எண்ணிக்கையை சிறுக குறைச்சிருந்தால் கூட அவர் இப்படி உயிரிழக்க வேண்டிய ஒரு நிலை உருவாயிருக்காது. அவர் பல முறை நடைபயணம் மேற்கொண்டார், ஊராக போய் துண்டறிக்கை கொடுத்தார், மக்களுக்கு முன்பு பேசி இந்த மதுக்கடைகளுக்கு எதிராக பரப்புரை செய்து பார்த்தார், சாகும் வரை பட்டினி போராட்டம் செய்தார். எல்லாமே அறவழி போராட்டம். அதுக்கு இந்த அரசு கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம மதிப்பளிக்காம போனதுனால இந்த போராட்டத்தை அவர் தீவிரமடைய செய்ய வேண்டிய தேவை வந்துட்டுது. அதனாலதான் அந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி நின்று உயிரை கூட பொருட்படுத்தாம இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு அவரு மரணத்தை தழுவிக்கொள்ள வேண்டிய சூழல் வந்துட்டுது. இது ஒரு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு மதிப்புமிக்க உயிரை இழந்துட்டோங்கிற ஒரு பெரிய வருத்தமும் வேதனையும் நமக்கு இருக்கு. ஆனால் இதையும் இது ஒரு உயிர் தானே என்று அரசு உதாசீனப்படுத்தாம புறந்தல்லாம இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய உணர்வு, அதனுடைய கொதிநிலை என்பதை புரிந்து கொண்டு இந்த மதுக்கடைகளை மூடுவதுதான் ஐயாவுடைய இந்த போராட்டத்திற்கு நாம் செய்கிற மதிப்பா இருக்க முடியும். அவருடைய உயிர் இழப்புக்கு அவர் செய்த இந்த ஈகத்திற்கு நாம் செய்கிற மரியாதையா இருக்க முடியும். இல்லைன்னா இது இதுக்கப்புறமும் அரசு செவிசாய்க்காம இருப்பது, எங்களுக்கு இதனால வர்ற வருமானத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு அக்கம் பக்கம் மாநிலத்தில் விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் வந்துடும், இந்த ஒப்புக்கு சப்பான காரணங்களை சொல்லிக்கொண்டு காலம் கடத்துவதை நாம் ஏற்க முடியாது. இப்ப ஐயா அவர் சிந்திய இந்த ரத்த துளியே இந்த மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணுங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இந்த மரணம் இந்த தமிழ் மக்கள்கிட்ட பெரிய ஒரு கொதிநிலையை, ஒரு எழுச்சியை உருவாக்கும். இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னா மதுக்கடை மூடுவது தவிர வழி இல்லை. இல்லைன்னா இந்த போராட்டம் இது ஒரு தொடக்கமா இருந்து மேலும் மேலும் தீவிரமடையத்தான் வாய்ப்பு இருக்குது. திரு சீமான், இறந்த பிறகு சசி பெருமாளுடைய பெருமையை பேசும் கட்சிகள், அவர் போராட்டத்தை பத்தி சிலாகித்து பேசக்கூடிய கட்சிகள், அவர் வாழும்போது அவர் போராட்ட களத்துல இருக்கும்போது போதுமான ஒத்துழைப்பை கொடுத்ததாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அது இதுக்கு முன்னாடி அறவழியில் போராடிய போது அந்த போராட்டத்தில் நானும் கூட பங்கேற்று இருக்கிறேன். உங்க போராட்டத்தை நீங்க இந்த உயிர் தியாகம் வேண்டாங்க ஐயா, நீங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம்னு நம்ம வலியுறுத்தினோம். அப்ப கூட அவரு உடல் நலிந்த நிலையில் கூட நான் காது கிட்ட போய் பேசினேன். அவர் உயிரே போனாலும் சரி தம்பி, நம்ம இந்த மதுவை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அது அவர் இந்த சிறுக மக்களின் உயிரை குடிக்கிற இந்த மதுவை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும்ங்கிறதுல தீவிரமா இருந்தாரு. அதுதான் அந்த முந்தைய பட்டினி போராட்டம்லாம், சாகுமுறை பட்டினி போராட்டம்லாம். ஆனா அந்த போராட்டங்களுக்கு இந்த அரசு ஒத்துழைப்பு கொடுத்திருந்து மதிப்பு கொடுத்திருந்தா அவருடைய பேச்சை கேட்டு ஒரு 6500 கடையில ஒரு 500 கடையை மூடிச்சு, ஒரு 1000 கடையை குறைச்சிச்சு, குறைஞ்சபட்சம் பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளை அப்புறப்படுத்திச்சுனாலும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். அது சுத்தமா நம்பி இல்லாம அரசு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு எலைட்டுங்கிற மதுக்கடையை திறக்கிறது, கூடுதலா வருமானத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்வதுக்குன்னா அது வெறியை உண்டு பண்ணுது. அப்ப எதையுமே நம்ம போராட்டத்துக்கு செவிசாய்க்காத இந்த அரசு அப்படிங்கும் போதுதான் அவர் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை வந்துட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இவர் இந்த உயர்ந்த அலைவரிசை கோபுரத்தின் மேல ஏற ஏன் அனுமதிச்சாங்க? அந்த போராட்டத்துக்கு எதுக்கு ஒப்புதல் தந்தாங்க? வயது முதிர்ந்தவர், கொளுத்துற வெயில், ஒரு மயக்கம் அடைஞ்சு தடுமாறிட்டா என்ன செய்யறது? அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இது சாதாரணமா ஒரு பேரணி நடத்துவதற்கு, ஊர்வலம் நடத்துவதற்கு, உண்ணாவிரதம் இருப்பதற்கு, ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தராத அரசு ஒரு கோபுரத்தின் மேல ஏறி வயதான ஒருவர் நின்று போராடுவதற்கு எப்படி அனுமதி கொடுக்குது? இது என்ன ஒத்துழைப்புன்னு நம்ம பாக்குறது? 2013ஆம் ஆண்டுல போராட்டத்துக்கு மதிப்பளிக்கலைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2013ஆம் ஆண்டு 34 நாட்கள் அவர் பூரண மதுவிலக்கை கோரி அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அதன் பிறகு பல்வேறு தனி மனிதர்கள், பல்வேறு அமைப்புகள் அந்த மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவருடைய போராட்டம் வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் மதுவிலக்கு வேணுங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்வதை பார்க்க முடிகிறது. இந்த இலக்கை அடைவதற்கு இன்னும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் தேவைன்னு நினைக்கிறீங்க?
இதுக்கு மேல நம்ம என்ன இலக்கு இருக்கு? உயிரே கொடுத்துட்டோம், குடிச்சு 2 லட்சம் பேர் செத்துருக்கோம். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். ராஜபக்சே கூட ஒரு 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 2 ஆண்டுகளை போரை நடத்தி 1,70,000 பேரை தான் 70,000 பேரை கொண்டு போயிச்சான். இங்க 2 லட்சம் பேர் குடிச்சு செத்துருக்கோம். அவன் குண்டு ஊசி கொண்டா, நீங்க குடிக்க வச்சு கொண்டீங்க. இதுவும் ஒரு இன படுகொலை தான். அப்ப இதுக்கு மேல என்ன தீவிரப்படுத்துவது? கடையை அடிச்சாச்சு, பெண்களே எழுந்து போய் அடிச்சாச்சு, மாணவர்களே அடிச்சு நொறுக்கியாச்சு, கடையை முற்றுகையிட்டாச்சு, உண்ணாவிரதம் இருந்தாச்சு, உயிரையே கொடுத்தாச்சு. அப்ப இதுக்கு மேல இதை தீவிரப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அரசுங்கிறது இந்த மண்ணின் மக்களின் மீது அக்கறையோடு நகரணும். இப்ப இந்த மனித உயிரை குடித்து தான் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டி நலத்திட்டங்களை செய்யணுங்கிறது ஏதாவது ஒரு நல்ல அரசினுடைய செயல்பாடா இருக்குமான்னு பாருங்க. பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அரசு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? படிப்பகத்தின் எண்ணிக்கை எவ்வளவு? குடிப்பகத்தின் எண்ணிக்கை எவ்வளவு? இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு மேல தீவிரப்படுத்துறது என்ன? இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இந்த மதுவுக்கு எதிரான குரல் அதிகமாகுது. ஏன்னா இது மது ஒழிக்கணுங்கிறது ஒரு அரசியல் ஆகுது. அது தன்னெழுச்சியாவே மக்கள்கிட்ட ஒரு கொதிநிலையும் வெறுப்பும் வருது. எல்லா இடங்கள்லயும் எத்தனை பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை விட்டுட்டு திரும்ப முடியுதாப்பா? அங்க கோயிலுக்கு போயிட்டு வர முடியுதா? பக்கத்திலே மதுக்கடை, அசிங்கமா பேசுறான். கோயிலுக்கு போறதுக்கே அவமானமா இருக்கு. எத்தனை தாய்மார்கள் நம்ம கையை பிடிச்சு அழுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன அதிகாரமா இருக்குது கடையை மூடுறதுக்கு? போராடத்தான் முடியும் நம்ம உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு. நம்ம எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகளின் பிரதிநிதித்துவத்தை தான் நம்ம வெளியில காட்டுறோம். நம்மளோட சுயதேவைக்கா பேசுறோம்? அப்படி இல்லையே, மக்களின் குரலா தான் நம்ம பேசுறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். சசி பெருமாளுடைய உயிர் அப்படித்தான் பார்க்கணும். அப்ப இதை முற்று வைக்கலைன்னா இன்னும் பல வடிவங்கள்ல இந்த போராட்டம் வெடிக்கும்.